வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். இதுலலாம் வர மாதிரியான அந்த சூப்பரான அக்வாரியம் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். சப்பாத்தி, அதுக்கப்புறம் ப்ரோக்காலி வச்சு ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. அப்புறம் வந்து ட்ரெயினில் கிளம்புறதுக்காக நாங்கள் வந்து ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ 1 டே பாஸ் தான் வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். இங்கேயும் 1 டே பாஸில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், எங்கே வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் போகிற அக்வேரியம் வந்து மேக்ஸல் அக்வேரியம் டோக்கியோவில் தான் இருக்குது. ஸோ இங்கே போகிறதுக்காக ஒரு 2 ட்ரெயின் வந்து மாறி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜப்பானில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியில் போகிறதுனாலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்தது வந்து இந்த ஐமேக்ஸ் மேக்ஸல் அக்வேரியம் தான். இந்த அக்வா பார்க் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நாங்கள் ரீச் ஆகும்போது அரௌண்ட் 12 o'clock இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு உள்ளே போகலான்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக காமிச்சதுக்கப்புறமே வந்து நாங்கள் போயாச்சு. இப்போ ஸ்டாலர் பார்க்கிங் ஏரியா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதுவுமே ஸ்டாலர் பார்க்கிங் ஏரியா தான். இங்கே வந்து நாங்கள் கொண்டு வந்து ஸ்டாலர்ஸ் எல்லாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயாச்சு. ஸோ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சப்பாத்தி, அப்புறம் ப்ராக்கலி தொக்கு, அப்புறமா முட்டை இதை தான் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து வெளியில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா ஃபுட்டு வந்து நம்ம கையிலே எடுத்துக்கிறது தான் நல்லது. கிட்ஸுக்கு வந்து அவ்வளோவா அந்த வெளியில் இருக்கிற ஃபுட் வந்து பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நாங்கள் ஆன்லைனில் வாங்கின டிக்கெட் வந்து உள்ளே ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து இந்த மாதிரி கொலம்பஸ் ரைடு இருந்துச்சு. ஸோ அது பிக் கிட்ஸ் தான் வந்து அலோடு, குட்டி பசங்க வந்து அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து இதில் போக முடியல. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா இந்த மாதிரியான இலுமினேஷன் செட்டிங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது அக்வாரியமுங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே சூப்பர்வான ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதோட பேரெல்லாம் தெரியலைங்க. ஆனால் நிறைய விதமான ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்பவே லைவ்லியாக, ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பார்க்கலாம் கிட்ஸோட. என் பையன் வந்து ரொம்ப நாள் அக்வாரியம் போகணுன்னு கேட்டுட்டு இருந்ததுனால இந்த டைம் வந்து நாங்கள் அக்வாரியம் கூட்டிகிட்டு போனோம். இது வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நாங்களும் இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த ரைடில் போகிறதுக்காக டிக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். இதுக்கு வந்து அரௌண்ட் 500 நினைக்கிறேன் ஒரு பர்சனுக்கு. ஸோ அங்கே வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ரைடில் வந்து போகிறதுக்காக டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு. ஸோ உள்ளே வந்து போய்க்கலாம். ஒரு 5 minutes to 7 minutes தான் வந்து இந்த ரைட் போகும். ஸோ சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ மெரிக்ரோ ரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஜம்ப் ஆகுற மாதிரியும் நல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம எதில் வேணால் ஹார்ஸ் மாதிரி இருக்கிறது, டால்ஃபின் எதில் வேணால் ஏறிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்மால் பேபிஸாக இருந்தாங்கன்னா அந்த சீட்ஸில் நம்மளும் கூட உட்காந்துக்கலாம், அந்த பேபிஸ் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி கூட போகலாம். பிக் கிட்ஸாக இருந்தாங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து சப்போர்ட்டுக்காக நின்றுக்கணும். அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த மாதிரியான இலுமினேஷன் செட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஜப்பானில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ரொம்பவே பாப்புலராக இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டீம் லேப், பிளானட்ஸ், அப்புறம் பவுண்ட்ரிஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற மாதிரியே வந்து இங்கேயும் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ரோஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே இப்போ வந்து டால்ஃபின் ஷோ இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லி கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஒரு செட்டன் டைமிங்ஸ்க்கு தான் அந்த டால்ஃபின் ஷோ வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அந்த ஃபுல் டால்ஃபின் ஷோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டேடியமில் உட்காந்தாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த டால்ஃபின் ஷோ, நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா பென்குயின் ஷோ கூட இருந்துச்சு. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் கிட்ஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இந்த பென்குயின்ஸ் எல்லாம் அவங்க ஆர்டர்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லா கிட்ஸுமே கீழே வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு செட்டன் பிளேஸ் வந்து அலோகேட் பண்ணி ஒவ்வொரு ஷோவாக பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பென்குயின்ஸ்க்கு வந்து ஃபீடிங் கூட பண்ணுறாங்க. அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து அவங்க அழகாக ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அப்படியே வந்து சாப்பிட்றது, அந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஹாட்டான சன்னி டே தான். அப்போவுமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உட்காந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பென்குயின்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதில் 2 தான் வந்து லைவான பென்குயின், ஒன்று வந்து சும்மா வந்து இதை வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து அதை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுவும் அரௌண்ட் ஒரு 10 minutes தான் அந்த மாதிரி இருந்திருக்கும் இந்த ஷோவும். அது முடிச்சதுக்கப்புறமா இது தாங்க ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இப்போ நல்லா நான் போகணுன்னு நினச்சிட்டு இருந்த பிளேஸும் இது தான். அண்ட் சர்ப்ரைசிங்காக வந்து என் ஹஸ்பண்டும் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருந்துச்சு. இந்த ஒரு பாட்டில் வரும் பார்த்தீங்களா, இது என்றால் உன் பிறந்த நாள்னு ஒரு சாங் வரும். அந்த பாட்டில் வந்து இந்த அக்வாரியம் மாதிரி தாங்க செம்மையாக காமிப்பாங்க. அதுவும் ஜப்பானில் தான் எடுத்திருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன்னு தெரியல. பட் அதில் வர அந்த ஃபிஷஸ் மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே போகும்போது கண்டிப்பாக இருந்தீங்கன்னா இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அக்வேரியம் ஃபுல்லாகவே வந்து நிறைய விதமான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சுங்க. அது என்னென்ன ஃபிஷ்ஷஸ்ன்னு கூட தெரியாது, பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல பாசிட்டிவ் அண்ட் ப்ளசன்ட் என்விரான்மெண்ட் மாதிரி இருந்தது. பாருங்கள், அது ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷஸ் தாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து வர்றதுக்கே மனசு இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் அக்வேரியம் இந்த மாதிரி பிடிக்கும்னா நீங்களும் பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னாடி அக்வேரியம் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் நான் இந்த மாதிரி இருக்கும்னு நான் யோசிச்சே பார்க்கல. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இதுக்கு டைமிங்லாம் கிடையாது. அரௌண்ட் 9 o'clock அந்த மாதிரி அது வரைக்குமே நம்ம இருக்கலாம். ஸோ டிக்கெட் மட்டும் ஆன்லைன்லேயே டேரெக்டாக போய் கூட நம்ம வாங்கிக்கலாம். அரௌண்ட் 2000 என்னன்னு நினைக்கிறேன் பெர் பர்சன். பட் ஒர்த்துங்க ரொம்பவே. அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பாசஸ் கூட இருக்குது. ஸோ எப்போ வேணால் நம்ம போய் அடிக்கடி விசிட் பண்ணிக்கலாம். அதுவும் கூட டபுள் த ரேட் தான். பட் அந்த இயர் ஃபுல்லாகவே வந்து நம்ம விசிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபிஷ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த இது எடுக்கும்போது நாங்கள் வந்து அரௌண்ட் 6 o'clock இருக்கோம். ஸோ க்ரௌடடாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரௌடெல்லாம் வந்து போயிட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து வரதுக்கே மனசு இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடம். ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி அக்வேரியம் அண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ரெட் ஹார்ட்டும் கொடுங்க. ஸோ இங்கே தாங்க ரொம்ப நேரமாக வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு டோம் மாதிரி இருந்துச்சு. அந்த டோம் ஃபுல்லாகவே வந்து ஃபிஷ்ஷஸ் தான். அண்ட் இந்த இடம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இது ஃபுல்லாக அந்த விங் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தாங்க வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா இடமுமே கவர் பண்ணி தான் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பாட்டு ஞாபகம் வருதான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான சீ அனிமல்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்க்குறதுக்கு நிஜமாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அது லைவாக தான் இருக்குதுங்க. பட் எக்ஸாக்டாக பேரெல்லாம் மறந்துருச்சு. அண்ட் க்ரொக்கடைல்ஸ் மாதிரி கூட நிறைய வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷஸ் இதுலேயும் வந்து ஒரு டார்க்காக வந்து ஒரு இடத்துல வந்து சீ அனிமல்ஸ், ஒரு சீக்குள்ளே போனால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய சீ அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. க்ரௌடெல்லாம் கம்மியானதுக்கப்புறமா இது வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து தூங்கிட்டே இருந்துச்சுங்க. இதில் வந்து நான் கவர் பண்ணணும்னு தெரியல. நிறைய இது வந்து அது படுக்க தூங்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஜெல்லி ஃபிஷ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு இடமே வச்சுருக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. லைட்டிங் எஃபெக்ட்ஸோட அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. ஜெல்லி ஃபிஷ்ஷில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் தோணுச்சு. பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக, இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜெல்லி ஃபிஷ் தாங்க. ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு இடம் தான். இங்கே பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக நூல் மாதிரியெல்லாம் இருந்துச்சு நிறைய ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் அடிக்கடி வந்து லைட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் வந்த பிளேஸ் வந்து இது தான். இதுக்கப்புறமா திருப்பி அந்த ரோஸ் கார்டன் அந்த வழியாக வந்து வெளியில் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து வேறு மாதிரியான செட்டப்ஸ் இதெல்லாம் கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஃபேமிலி மார்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்திருந்தோம். ஸோ ஸ்நாக் அந்த மாதிரி காஃபி ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து நாங்கள் ஃப்ரைட் சிக்கன் வாங்கியிருந்தோம். ஃப்ரைட் சிக்கன் அப்புறமா காஃபி இதுதான் வாங்கி கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் ஜப்பான் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.